ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எல்லாருக்கும் வணக்கங்க. நமக்கெல்லாம் 60 வயசுக்கு மேலே ஆயிடுச்சு இல்லைங்களா? இது முக்கியமான காலகட்டங்க. என்ன பண்ணணும்னா, கண் திறந்திருந்தாலும் எதையும் காணாமல் இருக்கணும். காது கேட்டால் கூட எதையும் கேளாத மாதிரி இருந்துக்கணும். வாய் இருந்தாலும் சாப்பிட்றதுக்கு மட்டும் பயன்படுத்தினா போதும். 60 வயதுக்கு மேலே இதை கடைபிடிச்சோம்னா நம்ம எல்லாத்திட்டையும் ரொம்ப சுமூகமாக இருந்துக்கலாம். 60 வயசுக்கு மேலே ஆயிடுச்சுன்னா நம்மளோட உடல் நலம், மனநலம் மற்றும் சமூக நலனில் அதிகமாக கவனம் செலுத்தணுங்க. ஒரு முக்கியமான காலகட்டம் இது. இதில் ஆரோக்கியமான உணவு, வழக்கமான உடற்பயிற்சி மற்றும் மன அழுத்தத்தை தவிர்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். ஆரோக்கியமான வாழ்க்கை முறை, சத்தான உணவு, 60 வயதுக்கு மேல் உள்ளவர்களுக்கு சில ஊட்டச்சத்துக்களும் அதிகமாக தேவைப்படுங்க. குறிப்பாக கால்சியம், விட்டமின் டி மற்றும் புரதம் குறைந்த கலோரி உணவு, ஆனால் ஊட்டச்சத்து நிறைந்த உணவுகளை இது நாம் எடுத்துக்கணுங்க. அதாவது 60 வயசுக்கு மேலே இருக்கவங்க, சரிங்களா? இதெல்லாம் எடுத்துக்கிட்டால் நல்லா ஆரோக்கியமாக இருக்கலாம். அதே டைமில் உடற்பயிற்சி கொஞ்சம் நச்சு செய்யணும். உடற்பயிற்சின்னா அப்படியே ஜிம்முக்கு போய் பண்ணுறது அதெல்லாம் இல்லை. வழக்கமான உடற்பயிற்சி, அதாவது நம்ம மசில்ஸ் எல்லாம் நல்லா கொஞ்சம் ஆக்டிவாக வச்சுக்கணும். அதுக்கு சின்ன சின்ன உடற்பயிற்சி, குறிப்பாக நடைப்பயிற்சி, சின்ன யோகா தெரிஞ்சவங்க யோகா இதெல்லாம் செஞ்சிட்டு இருந்தால் தான் தசையெல்லாம் வலுப்படுத்த முடியுங்க. இல்லைன்னா இப்போ ஒரு திங்ஸே எடுத்துகிட்டு அதை யூஸ் பண்ணாமே இருங்க, அது கெட்டு போயிடும் இல்லையா? அது மாதிரி தான். 60 வயது ஆயிடுச்சு அப்படின்ட்டு உட்காந்துட்டு டிவி பார்த்துட்டு எதுவுமே செய்யாமல் இருந்தால் யாருக்கு உடல் நலம் பாதிக்க போகுது? சம்மந்தப்பட்டவங்களுக்கு தான். அதனால் அவங்க அதை உணர்ந்துக்கிட்டு கொஞ்சமாவது கோஆப்ரேட் பண்ணி நடந்து அவங்கள பிஸியாக வச்சுக்கிட்டாங்கன்னா அது தசைகளை வலுவாக வச்சுருக்க உதவும், எலும்புகளை பலப்படுத்த உதவும், மன அழுத்தமும் தவிர்க்கும். தியானம், யோகா போன்ற மன அழுத்தத்தை குறைக்கும் பயிற்சிகளை செய்வதும் நல்லதுங்க. அதே போல் சொசைட்டிலையும் கொஞ்சம் தொடர்பெல்லாம் வச்சுக்கிறது அவங்க டிப்ரெஷனுக்கு போகாமல் இருக்கிறதுக்கு உரிய பலன்லாம் கிடைக்குங்க. 60 வயசு ஆயிடுச்சுங்களா, நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஓய்வாக உக்காந்துட்டு எதுவுமே செய்யாமல் இருந்துடா பண்ணாமல், நான் 60 வயசுக்கு மேலே உள்ளவங்களும் ஓய்வு நேரத்தை சுவாரஸ்யமாக செயலில் ஈடுபடுத்தணுங்க. ஏதாவது ஒரு சுய தொழில் அல்லது சமூக சேவை இதிலெல்லாம் ஈடுபட்டுட்டு மனதை உற்சாகம் தரும் மாதிரி வச்சுக்கணும், சரிங்களா? அதே போல் என்னன்னா, உங்களுக்கு பிடித்த விஷயங்களில் ஈடுபட்டு உங்களை உற்சாகமாக வச்சுக்கொள்ளணும். அப்போ தான் 60 வயசுக்கு மேலே ஆயிடுச்சுனாலும் அந்த மனசு நல்லா இருந்தால் உடல் நல்லா இருக்குங்க. 60 வயதுக்கு மேலேனாலும் தனிமை தேவை தாங்க. இருந்தாலும் குடும்பத்தோடு ஒட்டி அவங்களுடைய வாழ்க்கையில் அதிகமாக தலையிடாமல், அதாவது 60 வயதுக்கு மேலேன்னா இளைய தலைமுறை வந்திருக்கோம் இல்லைங்களா? அவங்களுடைய வாழ்க்கையெல்லாம் அதிகமாக தலையிடாமல் அவங்களுக்கு என்ன ஹெல்ப் பண்ண முடியுமோ செஞ்சுட்டு அவங்களுக்கு பாரம் இல்லாத மாதிரி அவங்களுடைய வாழ்க்கை முறையும் கெடுக்காத மாதிரி உங்களை ஆக்டிவாக வச்சுக்கணுங்க. அது உங்களுக்கு ரொம்ப மனநலத்துக்கும் நல்லது, உடல் நலத்துக்கும் அது நல்லது. அதே போல் அப்பப்போ நீங்கள் கண் பரிசோதனை, பல் பரிசோதனை இதெல்லாம் செஞ்சுட்டு உடம்பை ஆரோக்கியமாக வச்சுக்கணும், சரிங்களா? எப்போவுமே ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு மேலே குடும்ப டாக்டர்னு ஒருத்தர் வச்சுட்டு உங்களுடைய உடல்நிலை அவங்கக்கிட்ட அடிக்கடி பேசும்போது அவங்களுடைய ஹெல்ப் கிடைக்கும். அதே டைமில் மருத்துவருடைய ஆலோசனை பெற்று உங்கள் உடல் நலத்துக்கு ஏற்றவாறு உணவு எடுத்துக்கோங்க, உணவு பழக்கம் எடுத்துக்கோங்க. அதே போல் உடல் பயிற்சி முறையும் அவங்கள கன்சல்ட் பண்ணிட்டு எந்த அளவுக்கு உங்களால் செய்ய முடியும் உங்கள் ஹெல்த்துக்கு அப்படிங்கிறத ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுடைய பிடித்த விஷயங்களில் ஈடுபட்டு உற்சாகமாக இருக்கும்பொழுது உங்களை சுற்றி இருக்கவங்களுக்கு உங்களால் பாதிப்பு வரப்போகிறதில்ல. நீங்கள் இருந்தால் அந்த இடம் அவங்களுக்கும் ஹாப்பி, உங்களுக்கும் ஹாப்பி. புரியுதுங்களா?
இறுதியாக என்னென்னங்க 60 வயசுக்கு மேலே ஆயிடுச்சா குடும்பத்தில் இருக்கோமா, மற்றவங்களுக்கு பிரச்சனை இல்லாமல் கண் திறந்திருந்தால் முதல்ல சொன்னது தாங்க. நம்ம பார்த்தா கூட சில விஷயம்லாம் பார்க்காத மாதிரி இருந்துக்கணுங்க. நிறைய விஷயம் நடக்கலாம் நம்மளை சுற்றி. அவங்களுக்குள்ளார அவங்க வாழ்க்கையை நம்ம ஒரு ஜாயின்ட் ஃபேமிலி இருந்தோம்னு வச்சுக்கோங்க, அல்லது இளைய தலைமுறை சந்திக்க வேண்டியது இருந்ததுன்னா அவங்க வாழ்க்கை முறை வேறு இருக்கலாம், உங்கள் வாழ்க்கை முறை வேறு இருக்கலாம். அதனால் அதை பார்த்தா கூட சில டைமில் பார்க்காத மாதிரி இருங்க. அவங்களாம் உங்ககிட்ட சொல்லும்போது நீங்கள் கேட்டுக்கலாம். காது கேட்டால் கூட கேட்காத மாதிரி இருந்துக்கோங்க. வாழ்க்கை முறை நிறைய மாறிட்டதுங்க. இளைத்தலைமுறையினர் மட்டும் ஜாலியாக இருக்காங்கன்னு சொல்ல முடியாது. அவங்களும் நிறைய கஷ்டத்தை நஷ்டத்தெல்லாம் அனுபவிச்சுட்டு வராங்க. அதனால் அவங்கக்கிட்ட போய் நம்ம அட்வைஸ் பண்ணுறோம் பேர் வழின்னு சொல்லிட்டு அவங்க மனசையும் கெடுக்காமல் அவங்க சூழ்நிலையை அனுசரித்து அவங்க முடிவெடுக்கிறதுக்கு டைம் கொடுக்கணும். நம்ம வாய் இருந்தாலும் சாப்பிட்றதுக்கு மட்டும் பயன்படுத்திட்டு இருந்தோம்னா வாழ்க்கையில் ரொம்ப நல்லா இருக்குங்க. சரிங்களா? இந்த குறிப்பில் அந்த 60 வயதுக்கு மேற்பட்ட வாழ்க்கை மேலே சிறப்பாக்க உதவும்னு நான் நம்புகிறேங்க. எல்லாருமே ஃபாலோ பண்ணலாம். சரிங்களா? இது மன ரீதியான இதுதான வழியா, உங்களுக்கு வேறு எதையும் பாதிக்க போகிறது கிடையாது. ட்ரை பண்ணி பாருங்களேன். நன்றி, வணக்கங்க. முழுமையாக பார்த்தமைக்கு.